ஒரே ஒரு ஆள் 53 வருட கட்சியை அடியோடு அழிச்சிட சொன்னவங்களை நம்ப முடியுமா? ஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ அழிவு நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேவோட மொத்த 47 எம்எல்ஏஸ்ல இப்போ 2 குரூப் பிரிஞ்சிருக்காங்க. இபிஎஸ் பக்கம் இப்போ வெறும் 17 எம்எல்ஏக்கள் மட்டும் தான் இருக்காங்க. மீதி இருக்கிற 30 எம்எல்ஏக்கள் சீனியர் லீடரான எஸ்பி வேலுமணி அண்ட் சிவி சண்முகம் தலைமையில் 30 எம்எல்ஏக்கள் தனியா பிரிஞ்சு போயிருக்காங்க. சரி, ஓகே, எதுக்கு இவங்க பிரிஞ்சாங்க? வெற்றி கழகத்துடைய தலைவரை அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. இன்னைக்கு நடந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல ஏடிஎம்கே கட்சியிலிருந்து 25 எம்எல்ஏக்கள் டிவிகேக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சிவி சண்முகம் அவர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிஎம்கே கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க பாக்குறாருன்னு ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. அது கட்சியோட கொள்கைக்கு எதிரானதுன்னு சொல்லி அவர்கள் எல்லாம் பிரிஞ்சிருக்கதா சொல்லியிருக்காரு. அதே இபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, மினிஸ்டர் பதவிக்காக ஆசைப்பட்டு எல்லாரும் பிரிஞ்சு போயிருக்காங்கன்னு அவர் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காரு. எனவே டிவிகேக்கு இனிமே எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.